முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ரா அண்ட் ஸ்மாக் டவுன் லைவ் சும்மா தெரிவிக்க போகுது. ஸோ என்ன ரீசன், ஸோ யாரெல்லாம் வரப்போகிறாங்க, என்னென்ன மேட்ச்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் ரா அண்ட் ஸ்மாக் டவுன் லைவோட வியூவர்ஷிப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ராவோடைய வியூவர்ஷிப் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1.9 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ராவோடைய வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியனுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராவோடைய வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஷோ அப்படின்றதுனால குறைஞ்சிருக்கலாம். அதுவே ஸ்மாக் டவுன் லைவோடைய வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2.09 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ ஸ்மாக் டவுன் லைவை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் 5-வே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ WWE சாம்பியன்ஷிப்காக. ஸோ ராவை விட ஸ்மாக் டவுன் லைவுக்கு அதிக வியூவர்ஷிப் கிடைச்சது. ஸோ ராவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ் பீட் பண்ணிடுச்சு. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பெரிய பெரிய ரெஸ்லர் வந்தாங்க. ஸோ இந்த வாரம் ரால என்ன நடக்க போகுது, ஸ்மாக் டவுன் லைவ்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராவை பொறுத்த வரைக்கும் 3 பேர் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்னு வந்து பிராக் லெஸ்னர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா, அதுக்கு அடுத்தபடியா பிரான் ஸ்ட்ரோமன். சோ இவங்க 3 பேரும் ரிட்டர்ன் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஹல்க் ஹோகன், சோ இவரும் ரிட்டர்ன் ஆக போறாரு. சோ இவருடைய ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல இறந்துட்டாரு. சோ அவரை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இவங்க 3 லெஜெண்டும் வந்து பாத்தீங்கன்னா WWE ராக் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போறாங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா ரால என்னென்ன மேட்ச்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். சோ பாபி ரூட் அண்ட் சாட் கேபிள் வெர்சஸ் தி ரிவைவல்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல். சோ ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு சோ 2 பேரும் அட்டாக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது 2 தான் இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனாக்கு ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 6 மேன் டாக் மேட்ச்ல ஜான் சீனா கலந்துக்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன மேட்ச் அப்படின்றது வந்து கேட்டீங்கன்னா அது ஒரு ரூமரா போயிட்டு இருக்கு. ஜான் சீனா அண்ட் ஃபின் பெலர் அண்ட் எலியாஸ் வெர்சஸ் பாபி லாஷ்லி, பேரன் கார்பன், ட்ரூ மைக்கின்டையர். சோ இவங்க 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மேன் டாக் மேட்ச் இந்த வாரம் ரால நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வெர்சஸ் டீன் ஆம்ப்ரோஸ்க்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரீமேட்ச் இருக்கும். சோ அந்த ரால ரீமேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடக்க போகுது. பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன், ஜான் சீனா ரிட்டர்ன், பிரான் ஸ்ட்ரோமன் ரிட்டர்ன், ஹல்க் ஹோகன் ரிட்டர்ன். சோ இது இல்லாம ஜான் சீனாக்கு ஒரு மேட்ச். சோ பிராக் லெஸ்னருக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல். சோ உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தி மிஸ்ஸுக்கும் ஷெயின் மிக்மேனுக்கும் உள்ள கான்ட்ரோவர்ஷியல் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ 2 பேரும் ஒரு டாக் டீம் மேட்ச் கூட இந்த வாரம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்கும். சோ மெயின் ஈவெண்டா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சார்லட் ஃபிளேயர் வெர்சஸ் பிக்கி லிஞ்ச் வெர்சஸ் கார்மெல்லா. சோ இவங்க 3 பேருக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். சோ இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2019ல ஆஸ்காவோட ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்காக மோத போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது இல்லாம எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ்ல நடக்கிற மேட்சஸ் எல்லாம் நடக்கும். சோ இப்போதைக்கு இந்த மேட்ச் எல்லாம் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த வாரம் ராவும் சரி ஸ்மாக் டவுன் லைவும் சரி உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஜான் சீனா ராவுக்கும் ஸ்மாக் டவுனுக்கும் வருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். கண்டிப்பா ரா எபிசோடுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சோ ஒரு மேட்ச் விளையாடுவாரா, என்னென்ன நடக்க போகுது, சோ பிராக் லெஸ்னர் பிரான் ஸ்ட்ரோமனுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? சோ வர்ற ரா அண்ட் ஸ்மாக் டவுன் லைவ் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? சோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.